பேசுகிற தேவ பிள்ளைகளே, இந்த வேளையில் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்ம வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். சங்கீதம் 37:4 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளச் செய்வார். ஆமா தேவ பிள்ளைகளே, இந்த வேத வசனத்திலிருந்து நான் சொல்லப்படுகிற காரியங்களே நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் இடைப்பட்ட காரணத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை அருளச் செய்வார். நீங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தருக்கு சித்தமானபடி காரியங்களை செய்யும்படி உங்களுக்கு கர்த்தர் ஏவும்படி நீங்க கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருங்க. அப்பொழுது அங்க உங்களுடைய கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருங்கள். அப்பொழுது உங்க இருதயத்தின் வேண்டுதலை அவர் அருளச் செய்வார். ஆமா தேவ பிள்ளைகளே, நீங்க அவருடைய மனமகிழ்ச்சியில இருக்கும்படி உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல் என்னவா இருக்கும்னு எனக்கு தெரியாது தேவ பிள்ளைகளே. ஆனா உங்களுக்கு தெரியும் உங்க இருதய வேண்டுதல் என்னவென்று. ஒருவேளை